ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில. இன்னைக்கு காலையிலுமே வந்து மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. காலையிலேயே வந்து டிவி வந்து போட்டாச்சு. இன்னைக்கு லீவ் விடுவாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நைட்லேருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாரி. ஆ நம்ம அடாமழையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொட்டீன வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து பெருக்கி துடைக்க ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்சம் ஈரமா தான் இருந்தது. சரி மாப் வந்து போட்டு வந்து ஃபேன் போட்டு விட்டா காஞ்சிரும் அப்படின்றதுக்காக காலையில வந்து போட்டு விட்டுட்டேன். நேத்து போட்ட ஷார்ட்ஸ்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. பெரியவன் அஸ்வின் மட்டும் தான் போட்டிருக்கானா மாலை, அஜி வந்து போடலையா அப்படின்ட்டு. அஜி வந்து மாலை இன்னுமே வந்து போடல. 3வது வருஷம் அஸ்வின் வந்து போறான். இன்னும் அஜிக்கு வந்து போடல. அஸ்வின் வந்து ஒரு 3 வருஷம் போன பிறகு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அஜிக்கு போடலான்னு இருக்கோம். அடுத்த வருஷத்துலேருந்து அஜி போவான்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு காலையில வெளியில இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நேத்து நைட்டே வந்து இந்த கடல குழம்பு வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஊற வச்சிருந்தேன். அத ஃபர்ஸ்ட்டு வேக போட்டுலான்னு வேக போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட்டு இந்த நான்வெஜ் சுவையில ஒரு மாரி தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தி அந்த மாரி தான் செய்யலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா அஸ்வினே வந்து சொல்லியிருக்கான், பூண்டு அதிகமா சேர்க்காதம்மா, வெங்காயம் அதிகமா சேர்க்காதம்மா. இது மாரி அதிகமா வந்து ரூல்ஸ்லாம் வந்து போட்டிருக்கா. அதனால சரி அந்த மாரி டெம்ப்டிங் ஆகுற மாரிலாம் அந்த பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாமே எதுவுமே சேர்க்கக்கூடாது. இஞ்சி, பூண்டு கூட சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக காரக்குழம்பு மாரி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக காரக்குழம்பு தான் வச்சிருந்தேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டேன். ஏன்னா டெய்லியுமே சாம்பார் வச்சா ஒரு மாதிரியா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் காரக்குழம்பு வச்சுட்டு, நாளைக்கு வந்து சாம்பார் ஏதாவது வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக காரக்குழம்பு கூட்டி போட்டு, பாதி வேலை வந்து கடகடன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எங்க டிவில என்னன்னே தெரியல, விழுப்புரம் மாவட்டம் லீவுனே வந்து வரவே இல்ல. அதுக்கப்புறம் ஏதோ ஃபோன்ல வந்து மெசேஜ் வந்திருந்தது. அப்படியே கடகடன்னு செஞ்சுட்டு இருந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கட்ட போட்ட மாரி ஸ்லோவா ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொறுமையா தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். காரக்குழம்புக்கு எப்பவுமே தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் தானே கரெக்ட்டா இருக்கும்ன்றது, அப்பளம் தான் வந்து பொரிச்சிருந்தேன். வேற எதுவும் வந்து செய்யல. அப்புறம் தோசைக்கு வந்து சாம்பார் செஞ்சிருந்தேன். தோசை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து விரதம் இருக்காங்க. நானு, அஜி வந்து கடையில இருக்கிறவங்களுக்காக கொஞ்சமா வந்து சாம்பார் வந்து வச்சுட்டு, சாதம் லாஸ்ட்டா தான் வந்து வச்சிருந்தேன். நேத்து போட்ட ஷார்ட்ஸ்ல வந்து பாத பூஜை பண்ணி நான் அழைப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க, "எனக்கு தெரியல. முன்னாடியே சொல்லியிருந்தா வந்து நாங்களும் அந்த மாரி செஞ்சிருப்போம்ன்னு" சொல்லியிருந்தீங்க. எனக்குமே வந்து தெரியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கார்த்திகை 1 தானே போடுறாங்க. கார்த்திகை 5 அந்த மாரி வந்து நாட்கள் தள்ளி வந்து போடுவீங்க அப்படின்னு நான் நெனச்சேன். நேத்தே வந்து போடுறதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து முன்னாடியே அந்த வீடியோ வந்து குடுத்துருப்பேன். பரவால்ல. அடுத்த வருஷத்துலருந்து அந்த மாரி வந்து செய்யுங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் சமையல் வேலை முடிஞ்சுது. காலையில நான் வந்து இலை போட்டு படைக்கிறதுக்கு முன்னாடி அஸ்வின் வந்து விளக்கேத்தி, கொஞ்சமா பானகம் வச்சு வத்தி ஏத்திருவான். அதுக்கப்புறம் ஒரு 11:30, 12 மணிக்கு தான் வந்து இலை போட்டு படைக்கிறது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலயே சமையல் வேலை முடிஞ்சுது. ஒரு குருவி என்னன்னே தெரியல. அது வந்து பறக்க தெரியுதா, தெரியலையா என்னன்னு தெரியல. வாசல்ல வந்து கத்திக்கிட்டே வந்து நின்னுட்டு இருந்தது. அத சரி புடிச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தோம். அதுவும் வந்து கையில வந்து படவே இல்ல. இப்படியே வாசல்ல நின்னா கத்திக்கிட்டே இருந்தா நாய் வந்து புடிச்சிருன்றதுக்காக புதருக்குள்ள வந்து துரத்தி விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் மாரி குடிக்கணும் போல தோணுச்சு அப்படின்றது. ஜூஸ் போட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படைச்சிருந்தோம். இன்னைக்கு 2 இலை அஸ்வினி இருக்கான்றதால 3 இலை போட்டு வந்து படைச்சிருந்தோம். இல்லன்னா அவர் மட்டும் இருக்கிறாருன்னா, ஒரு இலை தான் போட்டு படைப்போம். ஈவினிங் போல வெற்றிலை தீபம் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்கு இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு.